பாட்டுக்கு இருக்கேன். இப்ப என்கிட்ட வந்து யாத்திரிய அங்கிட்டு போய் அவட்டே ஏசுங்க. நான் கேட்டது தப்பா போச்சு. நாங்க வானா அது நொட்டை இது கொட்டைங்களும் குறை சொல்றதுக்கா பாத்தியவங்கள எதுவுமே சொல்ல மாட்டாங்கல்ல. பேசல வச்சு உங்க அம்மா வாய் எடுத்து போயிட்டாங்க பாரு. என்ன காமெடி நடந்துச்சு இந்த கேள்வி சிரிப்பு வருது தெரியல. இவங்க யாரு? உங்க ஃப்ரெண்டா? என் ஃப்ரெண்டதே இங்க பாருங்க. எனக்கு பதிலாக நீங்க சேலை கட்டிருக்கீல, அதனாலதான் நான் பேண்ட் எடுத்து போட்டிருக்கேன். என்ன சொன்னேன்? அவங்க சொன்னதுக்கு நான் பதில் சொன்னேன். மட்டும் என்ன ஆம்பளை போய் மாதிரி சட்டை போட்டுருக்கா பேண்ட் போட்டுருக்கான்னு சொல்லலாமா? நான் மட்டும் எதுவும் சொல்லக்கூடாதா? இதுல என்ன நியாயம் இருக்கு? இப்படியே நின்றுட்டு இருந்த லாரி கடை வந்து மொத்தமா தூக்கிட்டே பாத்துக்குங்க. ஓரமா நின்று பியாக்குங்க. ஓலமெல்ல மார்க்கெட்டை மூடிட்டு போறாங்க. ஏத்தி விடுவாரு. அவ வீட்டு பொம்பளை எல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளோதே தூக்கி போட்டு மிதிக்க போறாவ. இப்படி நம்ம விட்டு போக முடியும்? நம்ம இருக்கா போதே இவ்வளவு பேசுறவன் இல்லாத என்னன்னு பேசுவ வேணா, நம்ம கூட்டியே போயிடுவான். போத வச்சு சொல்லி இழுத்துட்டு வா. என்னதே உங்க குழந்தை புரிஞ்சுக்கவே முடியல. போவான்றீங்க வேணாம்ன்றீங்க. காலங்கத்தால யார் முகத்துல முடிச்சுட தெரியல. தடங்களா நடக்குது. எனக்கு வேலை
கொடுத்தீங்கன்னா பசிக்கிற மாதிரி இருக்கு, வயிறு நிறத்திக்கிடுவேன். இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துல வீட்டுக்கு போயிடுவோம். அதுக்குள்ள உங்களுக்கு காபி வேணுமா? வீட்டுல போட்டு குடிச்சிடலாம் வாங்க. அம்மா இப்படி பண்ற? ரொம்ப தலை வலிக்கு, என்னால நடக்க முடியல. இப்ப காபி குடிக்கலன்னா நான் இங்கே உட்கார்ந்துட்டு பார்த்துக்குங்க. ஒரு நாள் வெயிலுக்கு வந்ததுக்கே தலை வலிக்குதா உங்களுக்கு? நாளை உங்க காயத்துல வெயில எவ்வளவு நேரம் உங்க காட்டுல வேலை பார்த்துருக்கேன். ஒரு காபி கூட குடிக்காம என்னத்தை பார்த்து மிச்சம் பண்ண போறீங்க? மட்டும் இல்ல, இந்த கடையில நல்லா இருக்கும் காபி, வாங்க குடிச்சிட்டு போவான். அப்ப நீங்க எத்தனை நாள் போட்டுதான் குடிச்சினே? அது காப்பியா வேற என்னமா? தங்கடி தாக்கல எங்க காபி நல்லா இல்ல மாதிரி சொல்ல வரீங்களா? அப்புறம் என்ன டீ? வாங்க இன்னும் வேற வீட்டுல போய் போட்டு குடிச்சிடலாம். அடுத்த ஐயா ஒண்ணு உங்ககிட்ட கேட்கல நானே. இனி என்னால முடியல. இதுக்கு மேல நீ அம்மா கூட எனக்கு வரக்கூடாது வெளியில. அவள் லீவுக்கு ஒரு 10 நாளே வந்து இருக்கு, அதை கூட தாங்க முடியல. நாளைக்கு இத்தனை வருஷம் உங்க அம்மா கூட என்ன பாடுபட்டு போய் நினைச்சு பாரு. ஒரு வாரம் சீக்கிரமா ஓடிடும். நான் வாட்டு காலேஜ் போயிருவேன். இதோட முடியல உனக்கு காலேஜ்? ஆமா ஆமா, அது வேற முடிய போகுது. என்னத்த செய்ய? பேசாம வர முடியாதா? ரோட்ல கூட எதுவும் ஆச்சு தோணத்தோன்னு பேசாம. ஆமா, ரோட்ல பேசினா பில்லு போட்டுருவானுங்களா? ஏன் இப்படி படுத்துறே நீ தெரியல. ஆமா ஆமா படுத்துறாங்களா? வீட்டுக்கு வாங்கட்டி 2 பேருக்கு இருக்கு. நான் என்னத்த பண்ணேன்? நேரா அவளை பேச விட்டதே நீ தானே. சொல்ல வேண்டியதை இவளை விட்டு நீ சொல்ல வச்சுட்ட. அம்மா அண்ணி ஒண்ணும் சொல்லல, நானே சொல்றேன். சும்மா அவளை ஏசிட்டு கிடக்காதீங்க. தெரியும் தெரியும் வாங்க. வாரண்டி உங்க இல்லத்தை இங்க ஒரு நிமிஷம் இரு, பேசிக்கிறேன். சரிக்கா பேசி. என்ன இங்க? நான் உங்க இல்ல இல்லத்தை என்கிட்ட இல்ல, அவட்ட கொடுத்துட்டு வந்தேன். வேணா அவட்ட கேட்டு பாருங்க. இல்லையா எங்கயாவது போயப்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் கேட்டு பாருங்க. அவட்ட கொடுத்தேன். கேட்டு ஆனா நான் கொடுத்துட்டேன். நீங்க அவட்ட கேட்டு வாங்கிக்கங்க. கொஞ்சம் வேலை இருக்குன்னு அப்புறம் பேசிட்டா. வைக்கிறேன். இது எத்தனை முறை சொல்றது இல்ல. இதோட 4 வாட்டி போன் போட்டவன் கொடுத்துட்டேன்னு சொன்னாலும் நீ கேக்குறது இல்ல. யாருக்கு அது இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க? ஒரு செய்வரிக்கு காசு கொடுத்துருந்தேன் டி. அவ வீட்ல இல்ல வேற ஒரு பக்கத்து வீட்டுக்காரட்ட கொடுத்துட்டு வந்தேன். கொடுத்துருங்க அப்படின்னு. அதை இவங்க இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவ. கேட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காவ. எத்தனை முறை சொல்லிட்டு தெரியுமா? இவரை நீயே போய் செய்ய வேண்டியதுனே. ஏன் அட்டாட்ட கொடுத்து விடுற? ரொம்ப தூரத்துல இருக்குடி இந்த ஊரு. அதுக்கு போற விட்டு கொடுத்தா அவங்க செய்வரி செஞ்சுக்குவாங்கன்னு நினைச்சு கொடுத்தேன். அவங்க கை காசு போட்டு செஞ்சிருக்காவலாம். அதை நான் அவட்ட கொடுத்துருந்தேன், அதுக்கு வாங்கிக்கன்னு சொல்லிருக்கேன். வீட்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவ. அப்புறம் போய் பார்க்கணும் என்னன்னு. சரி நீ என்ன அந்த பக்கம் வந்தவள வான்னு சொல்லாம ஏன் வந்து என்னன்னு கேக்குற? நீ என்ன ஊரால வாங்க போங்கன்னு சொல்றதுக்கு இது வா விடுமா? நீ சொல்லு என்ன? இல்லக்கா குழம்பு இது வச்சிருக்கீங்களா? நீ கேட்டு போயிட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? இன்னைக்கு மாவாட்டி நட்டி காலையிலுக்கு சாம்பாரே வச்சேன். வேணுமா உனக்கு? சாம்பாரக்கா சரி குடி. எங்க வீட்ல வேற புளி தாளிச்சிட்டே வந்தேன். சரி இரு கொண்டாரேன். அம்மா வீட்ல இருக்காளா இல்ல வெளியில இருந்து விளையாட விட்டாளக்கா? இங்க இருக்கா. சாப்பிட்டோனே ஓன வந்து என்ன காண பாக்கத்து வேலைக்கு போடின்னு சொன்னேன். ஆள காண. இந்த வீட்ல ஒத்திட்டாளே எந்த வேலை செய்யல. எப்ப பாரு விளையாடிட்டே இருக்கிறது. படிச்சு எழுதி நான் பார்க்கவே இல்ல. எப்ப பாரு விளையாடிக்கிறா. யா சின்ன கழுதை என்ன செய்ய? சரி பொறு கொண்டு வரேன். இல்ல வாட்டி ஏன் வெளிய நிக்க? இல்லக்கா கொஞ்ச நேரம் மரத்தடியில உட்கார்ந்துட்டு போறேன். அங்கட்ட மரமே இல்ல, உட்காரவே முடியல. குளுகுளுன்னு இருக்கு. சரி உட்காரு வா விருப்பம். ஐனி இப்ப எனக்கு நிம்மதியா இருக்கு. ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்தாச்சு. ஆமாம் டி, செத்த நேரம் உட்காந்துட்டு அப்புறம் வேலையை பார்ப்போம். இங்க என்ன நடக்குது? 2 பேர் வந்தது உட்கார்ந்துட்டீங்க. அவ்வளவு தூரம் நடந்து காலெல்லாம் வலிக்குமா? ஒரு ஆட்டோவாச்சு புடிச்சு கூட்டி வந்திருக்கலாம்ல. நேரம் கால் வலிக்கு உட்கார்ந்துக்கறேன். ஆமா 2 பேரும் 10 கிலோமீட்டர் நடந்து அளவுல கால்லாம் வலிக்குதா. 60 வயசு கேள்வியா 2 பேரும். 1/4 கிலோமீட்டர் கூட இருக்காது. இவ்வளவு தேடி நடந்தீங்க. அதுக்குள்ள கால் வலிக்குது, கை வலிக்குதா. நானும் உங்க கூட தான் நடந்தேன். யானும் என் வயசுக்கே நான் நல்லா நிக்கிறேன். உங்களுக்கு கால் வலிக்குதாக்கும். ஒரே குட்டியில ஊர்னே மட்டையதே. அம்மா என்ன விட மாட்டியாமா? உங்க அம்மைக்கு உட்கார இடம் இல்லைன்னு பேசலாவே. வா நம்ம எந்திரிச்சு அங்கிட்ட உட்காந்துக்குருவான். அம்மா உனக்கு உட்கார இடம் இல்லைன்னா நான் உட்கார்ந்துருக்கோம்னு அப்படி பேசுறேன். நாங்க எந்திரிச்சுக்க நீ உட்கார்ந்து காலேட்டி உட்காரு. அதே போய் மறுபடியும் உட்காருவீல. காலை உடைச்சிருவேன். 2 பேரும் போயிட்டு முகத்தை கை காலை கழுவிட்டு எனக்கு ஒரு டீ போட்டு வாங்க டீ. இப்ப தேவை வந்த அதுக்குள்ள வேலைய வர. இப்ப போட்டு வர முடியுமா முடியாதா? இது அவளை விடுங்க, அவளே பாவன் வந்து போயிட்டு கிடக்கா. நான் போய் போட்டு கொண்டு வரேன்.